ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நருட்டோ ஷிப்புடன் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி ஒரு எபிசோட் பார்த்துட்டோம். நீங்கள் யாராச்சும் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கான வீடியோவில் 2வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டாக்கர். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ கிட்டத்தட்ட 2.5 வருஷம் கழிச்சு ஜிராயாவோட ட்ரைனிங்கை முடிச்சுட்டு லீஃப் வில்லேஜுக்கு ரிட்டர்ன் ஆவான். இப்போ சொன்னாடேவும் நருட்டோ உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கன்ட்டு தெரியல, ஸோ உனக்காக நான் ஒரு ஆப்போனண்ட்டை ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்ல நம்ம நருட்டோ யார் அந்த ஆப்போனண்ட்டுன்னு கேட்க இந்த நேரத்தில் சுனாடேவோட ஆஃபீஸ் டோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே யாரோ வருவாங்க. இதை பார்த்த உடனே நம்ம நருட்டோ ஷாக் ஆகிடுவான். யார் அந்த ஆப்போனண்ட்டு, இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ரூம் டோர் ஓப்பன் ஆக உள்ள ஷிகுமாரும் டிமாரியும் என்டர் ஆவாங்க. இதை பார்த்த சாக்குராவும் ஷிகுமாரு டிமாரி இது யாருன்னு தெரியுதான்னு கேட்க நம்ம ஷிகுமாருவும் ஹே நருட்டோ நீ திரும்ப வந்துட்டியா, உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு, முன்னெல்லாம் முட்டாள்தனமாக நடந்துப்ப, இப்போ ரொம்ப மாறிட்ட பொலியான்வா. உடனே சாக்குராவும் ஆமாம் பார்த்த உடனே நானும் இப்படி தானே நினச்சேன்வா. உடனே நருட்டுவோம் ஏமா சாக்குரா என்னோட மானத்தை வாங்காதன்வா. அடுத்து நம்ம நருட்டுவும் ஷிகுமாருவை பார்த்து ஹே நீ தான் என்னுடைய ஆப்பனண்ட்டான்னு கேட்பான். உடனே ஷிகுமாருவும் என்னது ஆப்பனண்ட்டா, நானே இங்கே பேப்பர் ஒர்க்குக்காக வந்திருக்கேன்மா. அப்படியே டிமாரியை பார்த்து பொண்ணே உன்னுடைய பேர் என்னம்மான்னு கேட்பான். உடனே டிமாரியும் இதை கூட உன்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாதான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா. இப்போ சொன்னாடேவும் காம் டவுன் நருட்டோ, உன்னோட ஆப்பனண்ட் யாரும் இங்கே இல்லை அங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கையை காட்ட நம்ம நருட்டோவும் அங்கே யாரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு எட்டி பார்த்தா முகம் மூடிய மனிதன் கக்காஷி சென்சே. இப்போ கக்காஷியும் நருட்டோவை பார்த்து நீ நல்லா வளர்ந்துட்டேன்னு சொல்ல நம்ம நருட்டோ கக்காஷியை பார்த்து சென்சே நீங்கள் கொஞ்சம் கூட மாறவே இல்லை, அப்படியே இருக்கீங்க, இருங்க நான் உங்களுக்கு ஒரு ப்ரெசென்ட் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு புக் எடுத்து கக்காஷி கிட்ட கொடுப்பான். கக்காஷியும் அந்த புக்கை பார்த்த உடனே இந்த புக்கான்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆகிடுவார். நம்ம நருட்டோவும் சென்சே மேக் அவுட் சீரிஸோட முதல் எடிஷனோட முதல் புக் உங்களுக்கு தான், எனக்கு இந்த மாதிரி புக்கெல்லாம் பிடிக்காது, ஆனால் உங்களுக்கு பிடிக்கும்ல, இந்தாங்க வச்சுக்கோங்கன்மா. உடனே ஜிராயாவும் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை, என்னோட புக்கை என் முன்னாடியே குறை சொல்கிறான்ப்பான்வார். இப்போ கக்காஷியும் அந்த புக்கை பார்த்துட்டு ஒரு புதுவிதமான பூரிப்பில் பூரிச்சு போயிருப்பாரா. சுனாடேவும் யோ கக்காஷி மூஞ்ச ஏன் அப்படி வச்சிருக்க, நார்மலாக நடந்துக்கோன்வாங்க. நம்ம நருட்டுவோம் கக்காஷி சென்சே நீங்கள் தான் என்னோட ஆப்பனண்ட்டான்னு கேட்பான். கக்காஷியும் இரு சொல்கிறேன்னு சொல்லிட்டு சாக்குரா கிட்ட போயிட்டு சாக்குரா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்ல சாக்குராவும் ஆமாங்க சென்சேன்வா. இப்போ கக்காஷியும் என்னுடைய ஆப்பனண்ட் யாருன்னா நருட்டோ சாக்குரா நீங்கள் 2 பேருமேன்வாரு. உடனே நருட்டோவும் என்னது எங்கள் 2 பேருக்கு எதிராக நீங்கள் ஒருத்தரான்னு கேட்பான். உடனே சொன்னாடேவும் அதே தான், நீங்கள் கக்காஷி கூட எப்படி சண்டை போடுறீங்கன்றத பொறுத்து தான் உங்களோட திறமையை நான் கணக்கிடுவேன்வாங்க. அப்படியே சாக்குராவை பார்த்து சாக்குரா நீ என்கிட்ட எடுத்த ட்ரைனிங் எல்லாம் காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னுவாங்க. சாக்குராவும் கண்டிப்பாக மேமுன்வா. இப்போ கக்காஷியும் அப்புறம் என்ன ஆரம்பிக்கலாமான்வாரு. டக்குன்னு நருட்டோவை பார்த்து நருட்டோ நீயே ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி இப்போ தான் வில்லேஜுக்கு வந்திருக்க, கண்டிப்பாக டயர்டாக இருப்ப, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, அப்புறமேட்டு ட்ரைனிங் வச்சுக்கலான்னு. உடனே நருட்டோவும் டயர்டா எனக்கா நெவருன்வா. கக்காஷியில் இல்லை நீ டயர்டாக தான் இருப்பேன்னு சொல்லிட்டு மனுஷன் அங்கேருந்து சிட்டாக பறந்துடுவார். இப்போ ஷிசுனியில் இவருக்கு என்ன வேலை இருக்குன்ட்டு இவ்வளோ வேகமாக போகிறாருன்னு கேட்க ஷிகுமாருல எனக்கு தெரியும் அந்த புக்கை படிக்க தான் ஒரு கிளம்பிட்டாருன்னு சொல்ல நருட்டோவும் சாக்குராவும் அதே தான்வாங்க. ஜிராயால அந்த புக் எழுதுனது யாரு நான் ஆச்சேன்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு பெருமை. அடுத்து இப்போ நம்ம நருட்டோவும் சாக்குராவும் பேசிகிட்டே போயிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம நருட்டோவும் அவர் அந்த புக்கை பார்த்த உடனே போவார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்மா. சாக்குராவும் சரி விடு அவருக்கு எதிராக ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு போக நம்ம நருட்டோவும் டக்குனு ஷிகுமாரு டிமாரி கிட்ட போயிட்டு ஹேய் அப்பையிலேருந்து என்ன நீங்கள் 2 பேரும் ஒன்றாவே சுற்றிட்டு இருக்கீங்க, டேட்டிங் போகிறீங்களான்னு கேட்பான். உடனே டிமாரியும் வாய மூடுறா குரங்கு, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, லீஃப் வில்லேஜில் இப்போ சுனின் எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது, அந்த வேலையை தான் நான் லீஃப் வில்லேஜுக்கோ சாண்டி வில்லேஜுக்கோ மாறி அலைஞ்சிட்டு இருக்கேன்வா. ஷிகுமாருவும் ஆமாம் நருட்டோ நான் தான் இந்த வருஷம் சுனின் எக்ஸாமோடைய ஆர்கனைசர்னு சொல்ல நம்ம நருட்டோவும் சுனின் எக்ஸாம் பழைய ஞாபகம்லாம் எனக்கு வருதுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ ஷிகுமாருவும் ஆமாம் நருட்டோ உன்னோட கதை என்னன்னு கேட்க நம்ம நருட்டோவும் என்னோட கதை என்னன்னு கேட்பான். ஷிகுமாருவும் ட்ராக் இங்கே உன்னை தவிர எல்லாருமே சுனின் ஆயிட்டாங்கன்னு சொல்ல நம்ம நருட்டோவும் என்ன சொன்ன நீ சாக்குரா நீ சுனினாமான்னு கேட்பான். சாக்குராவும் ஆமா நருட்டோன்னு சொல்ல நம்ம நருட்டோக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுரும். ஷிகுமாருல இதுக்கே ஷாக் ஆகிட்டேன், எப்படி டிமாரி காங்குரு நெஜி எல்லாம் ஜொனினே ஆயிட்டாங்கன்னு சொல்ல நம்ம நருட்டோவில் இதை என்னால் கொஞ்சம் கூட நம்ப முடியல. ஆமாம் காரா என்ன பண்ணுறான்னு கேட்பான். இப்போ அப்படியே சாண்டி வில்லேஜை காட்டுறாங்க. அடிக்கிற வெயிலுக்கு காராவும் கோட் போட்டுன்னு மொட்டை மாடியில் நின்றுட்டு இருப்பான். இப்போ வேற ஒருத்தன் வந்துட்டு லாட் காசுக்காக மீட்டிங் ஆரம்பிக்கலாமான்னு கேட்பான். காராவும் அமைதியாக நின்றுட்டு இருப்பான். இப்போ நம்ம நருட்டோவும் காரா காசுக்காக ஆயிட்டானா சூப்பர், நானும் கண்டிப்பாக அவனை மாதிரியே ஒக்காகே ஆவன்னு சொல்லிட்டு ஒக்காகே ஸ்டாச்சுவை கை காமிச்சு சொல்லுவான். இதை பார்த்த சாக்குராவும் உண்மையிலேயே நருட்டோ வளர்ந்துட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவான். அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. இப்போ அப்படியே சாண்டி வில்லேஜோட மீட்டிங்கை காட்டுறாங்க. ஏகப்பட்ட பேர் சுற்றி வட்டம் போட்டு உட்காந்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ பேசிப்பாங்க இப்போ முன்னையை விட நம்மளோட வில்லேஜ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஏகப்பட்ட வில்லேஜோட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது, லீஃப் வில்லேஜ் கிட்ட இருந்து நிறைய ட்ரைனிங் மெத்தட்ஸ்லாம் கற்றுட்டு இருக்கோம், நம்ம வில்லேஜ் ஷினோபிஸ் கூட நல்லாவே ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க.
இருப்பாங்க. அப்போ கூட்டத்தில் ஒருத்தனும் சுனின் எக்ஸாம் வேறு வரப்போகுதுன்மா, இன்னொருத்தனும் இந்த மாதிரி நேரத்தில் ஒரு ரூமர் பரவிட்டு இருக்கு, நீங்கள் கேள்விப்பட்டீங்களான்னு கேட்பான். எல்லாரும் என்ன ரூமர் அது யூரான்னு கேட்பாங்க. உடனே அவனும் அகாட்சுக்கின்னு ஒரு ஈவல் ஆர்கனைசேஷன் குரூப் இருக்குது, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பான். இதை கேட்டு எல்லாருமே அமைதியாக இருப்பாங்களா. இப்போ அப்படியே ஜிராயாவை காட்டுறாங்க. அவரும் அகாட்சுக்கியை பற்றி ககாஷி கிட்ட சொல்ல, ககாஷியும் அகாட்சுக்கி அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆவார். இப்போ யூராவும் அகாட்சுக்கின்றது ஒரு ஈவல் குரூப், அந்த குரூப்பில் ஏகப்பட்ட ஷினோபிஸ் இருக்காங்க, எல்லாருமே எஸ் ரேங்க் கிரிமினல்ஸ். இப்போதைக்கு ஒரு சில பேரை பற்றி மட்டும்தான் தெரிய வந்திருக்கு. அதில் நம்பர் 1 இட்டாச்சி உச்சியா, இவன் ஒரு லீஃப் வில்லேஜ் ஷினோபி, ஒரே நைட்டில் அவனோட கிளானையே அவன் போட்டு தள்ளியிருக்கான். நம்பர் 2 கிசாமி உஷிகி, இவன் ஒன் ஆஃப் தி 7 நிஞ்சா ஸ்வாட்மேனில் ஒருத்தன், மிஸ்டி வில்லேஜே இவனை பார்த்து பயந்தது. நம்பர் 3 உரோச்சிமாரு, இவன் தான் நம்மளுடைய பழைய காசுக்காக இவன் கொன்னது. அது மட்டும் இல்லாமல் லீஃப் வில்லேஜே அழிக்க பெரிய பிளான்லாம் போட்டான்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரிஞ்சவங்களை பற்றி மட்டும் சொல்லிட்டு இருப்பான். இப்போ ககாஷியும் ஜிரையா கிட்ட இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டு திடீர்னு எதுக்கு அகாட்சுக்கி வரணும்னு கேட்பாரு. உடனே ஜிரையாவும் அகாட்சுக்கிக்கு நருட்டோக்குள்ளே இருக்கிற 9 டெயில் ஃபாக்ஸோட ஸ்பிரிட் தேவை, ஆனால் எதுக்கு தேவைன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு கெட்ட எண்ணத்துக்காக தான் அதை தேடிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் பர்சனலாக எல்லா ஷினோபி நேஷன்ஸுக்குமே போயிட்டு அங்கே இருக்கிற செக்யூரிட்டிஸை பார்த்து அகாட்சுக்கியை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருப்பாங்கன்னு. இப்போ அந்த மீட்டிங்கில் இருக்கவங்களும் அகாட்சுக்கி அவங்களோட மூவ் ஆரம்பிச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ யூராவும் நான் சொன்னது எல்லாமே உண்மைதான், இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் தி லெஜெண்டரி சன் இன் மாஸ்டர் ஜிராயா கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான் இது. அதனால தான் நம்ம வில்லேஜை சுற்றி ஏகப்பட்ட அம்பு பிளாக் ஆப்ஸை பாதுகாப்புக்கு போட்டு வச்சிருக்கேன். எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி அகாட்சுக்கி எப்போவுமே பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் ரெட் கலர் கிளவுட் பேட்டர்ன் போட்ட காஸ்டியூமாக தான் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட நம்ம கொஞ்சம் சேஃபாகவே இருக்கணும். இவங்கள மாதிரி ஆளுங்க யாராச்சும் வில்லேஜுக்குள்ளே வந்தால் அம்பு பிளாக் ஆப்ஸே அவங்களோட கதையை முடிச்சிருவாங்க, நம்ம கொஞ்சம் சேஃபாகவே இருக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு மீட்டிங்கை கலைச்சிருவாங்க. ஆனால் காராவோட மனசில் ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கும். அடுத்து எல்லாருமே மீட்டிங்கை முடிச்சுட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஒருத்தன் யூராவை கூப்பிட்டு, ஹே நீ சூப்பராக பேசினப்பா, உனக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கே, சூப்பர் போன்னு சொல்லிட்டு பாராட்டி தள்ளிட்டு இருப்பான். இந்த நேரத்தில் யூராவோட உடம்புலேருந்து ஒரு சீல் பிரேக் ஆகும். அவனும் தலையை கையில் பிடிச்சிட்டு அப்படியே கீழே உட்காந்துருவான். கூட இருந்தவன் கேட்பான் என்னப்பா ஆச்சுன்னு. யூராவும் பெருசாக ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சமாளிச்சிருவான். உடனே அவனும் பார்த்து இருந்துக்கோப்பான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். இப்போ யூராவும் ஒரு வழியாக அவங்க வந்துட்டாங்கன்மா. இப்போ அப்படியே ஒரு பாலைவனத்தை காட்டுறாங்க. புதுசாக 2 பேர் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. யாருன்று தெரிகிறதா? அகாட்சுக்கி. இப்போ அதில் ஒருத்தன் சொல்லுவான், இப்போ போகிற காரியத்தை முடிச்சுட்டு இந்த உரோச்சிமாருவை தேடி கண்டுபிடிச்சி உண்டிலன்னு ஆக்கணும்ன்ட்டு. ஏன்னா நம்மளை பற்றின இன்ஃபர்மேஷனை வெளியே லீக் பண்ணதே அவன் தான், அவனை சும்மா விடக்கூடாதுன்மா. இப்போ கூட இருக்கிறவனும் முதல்ல நம்ம போகிற காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கணும், ஏன்னா நம்ம சண்டை போட போகிறது ஒரு ஜிஞ்சுரிக்கு கூட, ஸோ அவ்வளோ ஈஸியாக இருக்காது, உன் பவுச்சில் இருக்கிறது போதுமான்னு கேட்பான். உடனே அவனும் என்னோட ஜூட்ஸோஸ் எல்லாமே ஆர்ட் ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே அந்த பவுச் ஓப்பன் பண்ணுவான். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம சண்டை போட போகிறது 1 டெயில்ஸ் ஜிஞ்சுரிக்கு கூட தான், ஸோ இது ஈஸியாகவே முடியும்னு சொல்லிட்டு அந்த பவுச்சுக்குள்ளே கையை விடுவான். இப்போ அவன் கையிலேருந்து ஒரு வாய் ஓப்பன் ஆகி அந்த பவுச்சுக்குள்ளே இருக்கிறத திங்கும். ஓ இவனுக்கு டேஞ்சரான ஆளுங்க தான் போலையே. இப்போ அப்படியே லாட் கசுக்ககை காராவை காட்டுறாங்க. அவனும் இன்னத்தையும் உட்காந்து எழுதிட்டு இருப்பான். இப்போ அப்படியே நம்ம நருட்டோவை காட்டுறாங்க. அவனும் சாக்குராவும் ககாஷிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம நருட்டோவும் காத்திருந்து காலங்கள் போகுதடி, ககாஷி எப்போ தான் வருவார்னு கேட்க சாக்குராவும் அவர் சீக்கிரமாக வந்தால் தான் அதிசயம், லேட்டாக வரதுல எந்த ஆச்சரியமும் இல்லைன்னுவா. அடுத்து ககாஷியும் வந்துட்டு சாரி கைஸ், வரவையில் ஒரு ஆண்டி ஹெல்ப் கேட்டாங்க, அதான் பண்ணிட்டு வந்தேன்னு வரா. அடுத்து இவங்களும் பொய் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு ககாஷியை மடக்கிடுவாங்க. அடுத்து இவரும் சரி டெஸ்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டினா ஆரம்பத்தில் இவங்க பெல் டெஸ்ட் பண்ணாங்களே அதே இடம், இவங்களுக்கு மலரும் நினைவுகள்லாம் ஞாபகம் வரும். இப்போ ககாஷியும் ஆமாம் அப்போ நீங்கள் ஸ்குவாடாக 3 பேர் இருந்தீங்க, இப்போ 2 பேர் தான் இருக்கீங்கன்னு வரு. உடனே சாக்குராவும் ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பாப்பா. சாஸ்கே லீஃப் வில்லேஜ் விட்டு போகும்போது கதறி எழுதிருப்பா, சாஸ்கே போகாத உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறேன்ட்டு. பட் சாஸ்கே கண்டுக்காமல் போயிட்டு இருப்பான். இப்போ நம்ம நருட்டோட நினைவுகள், நம்ம நருட்டோ சாஸ்கே கூட டெத் வேலியில் சண்டை போடும்போது சாஸ்கே வாடான்னு எவ்வளோ கூப்பிட்டுருப்பான், வர முடியாது போடான்னு சொல்லிட்டு உரோச்சிமாரு கூட போயிட்டு இருப்பான். ஸோ அதெல்லாம் நினச்சி இவங்க வருத்தப்பட்டு இருப்பாங்க. இப்போ ககாஷியும் ஃபீலிங்ஸ் ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு பெல் ஆட்டி காட்டுவார். இவங்க ககாஷியை பார்க்க ககாஷி சொல்லுவார், இந்த முறையும் பெல் டெஸ்ட் தான், போன முறை தான் நீங்கள் என்கிட்டேருந்து பெல் எடுக்கல, இந்த முறையாச்சும் எடுக்க பாருங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வெரி சிம்பிள், போன வாட்டி சொன்னோம் பார்த்தீங்களா அதே தான் வரு. உடனே நருட்டோ மீதியை நான் சொல்கிறேன், உங்களை எப்படி வேணாலும் அட்டாக் பண்ணலாம், எங்கேருந்து வேணாலும் அட்டாக் பண்ணலாம், ஏன் உங்களை கொலை பண்ணுற இன்டென்ஷனில் கூட நாங்கள் சண்டை போடலாம், ஆனால் எண்ட் ஆஃப் த டே உங்ககிட்ட இருந்து இந்த பெல் எடுக்கணும் அதானவா. ககாஷியும் அதே தான், என்கிட்ட இருந்து கொஞ்சம் கூட கருணையை எதிர்பார்க்காதீங்க, அதே மாதிரி நீங்களும் என்கிட்ட கொஞ்சம் கூட கருணை காட்டாதீங்க, உங்களுக்கு மார்னிங் சன்ரைஸ் ஆகிற வரைக்கும் டைம், அதுக்குள்ளே பெல் எடுத்துருங்கன்னு வரு. உடனே சாக்குரவும் க்ளவுஸ் எடுத்து மாட்டி ரெடியாவா, நருட்டோவும் லீஃப் ஹெட் பேண்டை மாட்டிட்டு ரெடியாவான். இப்போ ககாஷியும் இந்த முறை கண்டிப்பாக சிம்பிளாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அவரும் அவரோட ஷெரிங்கான யூஸ் பண்ணுவார்.
இப்போ அப்படியே இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீனில் அந்த 2 அக்காட்சுகி மெம்பர்ஸும் பொடிநடையாக நடந்து சாண்டி வில்லேஜோடைய பார்டர் கிட்ட வந்துடுவாங்க. இப்போ பாதுகாப்புக்கு இருந்த காட்ஸும் பைனாகுலரில் பார்த்துட்டு, ஹே கருப்பு துணி ரெட் கலரில் க்ளவுட் பேட்டர்ன் போட்டிருக்கு, இவங்க அவங்கள கேப்டன் யூரா நீங்கள் சொன்ன ஆளுங்க தான் இவங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க. உடனே யூராவும் ப்ளூடூத்தில் யார்கிட்டயோ நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னுவா. அடுத்த அக்காட்சுகி மெம்பர்ஸும் பார்டர் கிட்ட வந்துடுவாங்க. யூராவும் அவங்க கிட்ட போவான். இப்போ பின்னால் பார்த்தா அம்புட்டு காட்ஸுமே செத்து கிடப்பாங்க. ஏன்னு கேட்பான். யூராவும் லார்ட் சசோரி உங்களை எப்படி என்னால் மறக்க முடியும்னுவா. ஓ யூரா இவங்களோட ஸ்பையா, ஸோ சேடு. இப்போ அப்படியே நம்ம நருட்டோவை காட்டுறாங்க. நருட்டோவும் சாக்குறாவும் கக்காஷி கிட்ட இருந்து பெல்ல பிடுங்க ரெடியாக நின்றுட்டு இருப்பாங்க. இந்த போட்டியை வேடிக்கை பார்க்கறதுக்கு ஜிராயா சுனாடே சுசனே எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த போட்டியில் யார் ஜெயிக்க போறா. இதெல்லாம் விட முக்கியமாக அக்காட்சுகி மெம்பர்ஸை சேர்ந்தவங்க சாண்டி வில்லேஜுக்கு வந்துட்டாங்க. அது அவனுங்களே சொல்லிட்டானுங்களே, ஒன் டெயில்ஸ் தான் அவங்க டார்கெட்னு. ஸோ இவங்க டார்கெட்டை பிடிப்பாங்களா மாட்டாங்களா, இந்த பெல் டெஸ்ட்டில் அவங்க ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டாடா பை பாய்.